ஹாய், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்குறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? தக்காளி 1, பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 1, மீன் மேக்கர், இஞ்சி பூண்டு விழுது, சீரக சம்பா ரைஸ் 2 டம்ளர் எடுத்து கழுநீர் பிடிச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கல்பாசிப்பூ, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, பிரியாணி மசாலா. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் 4 சோம்பு போட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சோம்பு 4, நல்லா வணங்கட்டும். அடுத்து வெங்காயம், வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் எவ்வளோ வணங்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம். நல்லா பச்சை வாசனை போகட்டு வணங்க விட்டு காய், பட்டாணி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம காய், மீன் மேக்கர், பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கட்டும். இதில் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் எந்த காய் வேணுமோ நமக்கு அந்த காய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணியில் போட்டால் தான் குழந்தைங்க எல்லா காயும் சாப்பிட்ருவாங்க. காய் நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வணங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. பிரியாணி மசாலா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விசில் வர விட்டு.
பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம மல்லி புதினா போட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வர விட்டு ஆஃப் பண்ணிடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். உப்பு போட்டால் தான் உங்கள்கிட்ட நான் காமிக்கல, ஸ்கிப் ஆயிடுச்சு. குக்கரை மூடி ஒரே விசில். விசில் வரப்போகுது. ஒரு விசிலே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் சாப்பாடு நல்லா பொலப்பலன்னு இருக்கும். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விசில் நல்லா ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம். பார்த்திங்களா, நல்லா பளபளன்னு வந்துருச்சு பிரியாணி. இங்கே லைட் வெளிச்சத்தினால உங்களுக்கு பிரியாணி கலர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கலாம். நான் கலர் கரெக்டான கலர் தான். நல்லா பளபளன்னு பிரியாணி ரெடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம்.